பிரைஸ் லார்ட். இந்த நாளிலே வேதாகமத்தில் உள்ள பெண்ணை குறித்து பார்ப்போம். யாருன்னா சாராள். சாராளுடைய பேருக்கு அர்த்தம் அரசி, பிரின்சஸ். பாருங்க, இவங்க தேவனுக்கு பயந்து தன் கணவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்தனால தேவன் இவர்களை எதனால் பிளஸ் பண்ணாரன்னு நம்ம பார்ப்போமா. இவங்களுக்கு இன்னொரு வார்த்தை கொடுக்கப்பட்டது. ஆபிரகாம் ஜாதிகளுக்கு தகப்பனா, இவங்க ஜாதிகளுக்கு தாயாய் தேவன் பிளஸ் பண்ணியிருக்கார். இவங்களுடைய பிள்ளை தான் ஈசாக்கின் மூலியமாக தான் இயேசு கிறிஸ்து அந்த சந்ததியிலே வந்திருக்கார். பாருங்கள், இவங்க தேவனுக்கு பயந்ததுனால இவங்க கூடாரத்தின் மேல் தேவ மகிமை இருந்தது. என்ன மகிமைனா, ஆசாரிப்பு கூடாரத்தின் மேல் இருந்த மகிமை சாராளுடைய கூடாரத்தின் மேல் இருந்தது. இரண்டாவது, அவங்க கேண்டில் விளக்கு கொளுத்துனாங்கன்னா அந்த 7 நாளும் அணியாமல் இருந்தது. மூன்றாவது, அவங்க கூடாரத்தில் ஆதியாகமத்தில் நம்ம பார்த்தோன்னா 18ஆம் அதிகாரத்தில் 3 புருஷர்கள் வருகிறப்ப ஆபிரகாம் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த புருஷர்களை உபசரிச்சதுனால பாருங்கள், அந்த இடத்துல அவங்க கூடாரத்தில் என்ன இருந்ததா, அப்பமும் தண்ணீரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தது. பாருங்கள், சாராள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி நடந்ததுனாலே சாராள் ஜாதிகளுக்கு தாயாக ஏற்படுத்தினது போல் இந்த நாட்களிலே நாமும் தேவனுடைய வார்த்தையின்படியே நடந்தோன்னா நம்ம தாங்க தேவனுடைய ஆலயமாக இருக்கோம். நம்ம மேல் தேவனுடைய மகிமை இருக்கும். இரண்டாவதாக, இந்த வார நாட்கள் 7 நாளும் தேவ வார்த்தையின்படி நடந்தோமா, வேதமே வெளிச்சம், கட்டளைகளே விளக்கு, அந்த கேண்டில் போல் அவங்க இந்த 7 நாளும். அதே போல் தேவனுடைய இரத்தத்தினால் நம்ம கழுவப்பட்டதனால் நீதிமான்களுடைய வீட்டில் அப்பமும் தண்ணீரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நம்ம தேவனுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டதுனால அவருடைய நீதிமான்களாக இருந்தால் நம்ம கூடாரத்திலும் அப்பமும் தண்ணீரும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். பாருங்கள், அவங்க தேவ வார்த்தையின்படி நடந்தது போல் இந்த கடைசி நாட்களிலே நாமளும் தேவ வார்த்தையின்படி நடந்தோன்னா சாராளை போல தேவன் ஜாதிகளுக்கு தாயாக ஏற்படுத்தினது போல் நம்மளையும் இந்த கடைசி நாட்களிலே அநேகருக்கு நம்ம மூலியமாய் தேவ வார்த்தையை வெளிப்பட தேவன் உதவி செய்வார். ஆமேன்.